அண்ணி, என்ன நீ இப்படி ஆயிடுச்சு? பார்வதி, போலீஸ் மட்டும் என்ன வந்து அரெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா நான் இந்த சத்தியத்தை திரும்ப வாங்கிருக்க மாட்டேன். அண்ணி, அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு நேரம் வராமலையா போயிட போகுது? வரும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிச்சு நுறுக்கலாம். ஆமா பார்வதி, நமக்கும் நேரம் வராமலா போயிடும். வரட்டும், அப்புறம் பாத்துப்போம். அண்ணா, தங்கச்சி ரொம்ப நன்றிமா. எதுக்குண்ணே நன்றியெல்லாம் சொல்றீங்க? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? பத்மாவோட சத்தியத்தை திரும்ப வாங்கினதுனாலதான் மாயா சாந்தி முகூர்த்தத்துக்கே சம்மதிச்சா. அப்புறம் அந்த போலீஸ் டிராமாவும் நல்லா நடந்துச்சுல்ல. நீ ஊர் தலைவியா இருக்கிறதுனால போலீஸ் இன்ஸ்பெக்டரை பத்மாவை அரெஸ்ட் பண்ண வந்த மாதிரி நடிக்கிறதுக்கு நீ கரெக்ட் பண்ணி கொடுத்தல. அதுக்கு தாமா நன்றி. என்னென்ன நீங்க நல்லது செய்ய ஆசைப்பட்டீங்க, அதனால செஞ்சேன். மாயா வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா தானே எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். இருந்தாலும் நீ மச்சாங்கிட்ட கலந்து ஆலோசிக்காம இதை செஞ்சியே, அதுக்கே ஒரு தைரியம் வேணும்ல. அதுக்காகவாவது நான் நன்றி சொல்லி ஆகணுமா? ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்ல. அதான். பாத்தியா பார்வதி, நான் மாடா? அண்ணி, நல்லா அடி வயித்துலயே முட்டுங்க. குடல் குந்தாணி எல்லாமே வெளியே வரட்டும். என் பொண்டாட்டி எப்படி ஏமாந்துட்டா பார்த்தல தங்கச்சி. அவ சத்தியத்தையும் வாபஸ் வாங்கிட்டா. எனக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுங்கறத நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சந்தோஷம்னு. சரிண்ணே, போட்ட வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. நான் அதை போய் பாக்குறேன். போய் பாரு. சீ, நல்லா ஏமாந்துட்டனே. என் கையாலேயே அவ சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். பார்வதி, இந்த கையால நான் அலங்காரம் பண்ணிட்டேன். யோ யோ யோ. ஐயோ, அண்ணி அண்ணி, ஏன் இப்படி உங்களை நீங்களே அடிச்சுக்கிறீங்க? எனக்கும் உங்களை நினைச்சா பரிதாபமா தான் இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. இந்த மாயாவும் சீனுவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனிமே இவங்களை யார் நினைச்சாலுமே பிரிக்கவே முடியாது. ஆனா இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு உதவ முடியல அண்ணி. பார்வதி, என் புருஷன் வேணா என்னை ஏமாத்தி இருக்கலாம். சாந்தி முகூர்த்தம் கூட அவங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு வாரிசு உருவாக்குறதுக்கு நான் விடவே மாட்டேன். என் குடும்பத்தோட வாரிசு என் புள்ள சீனுவா மட்டும்தான் இருக்கணும். இன்னொரு வாரிசு இந்த குடும்பத்துக்கு வரதுக்கு நான் விடவே மாட்டேன். என் புருஷன் எனக்கு வேட்டு வச்ச மாதிரி கண்டிப்பா அவளுக்கு ஒரு அணுகுண்டு வைக்காம விடவே மாட்டேன். கட்டின பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ண வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், இந்த குடும்பத்துக்கும் என் புருஷனுக்கும் இந்த பத்மா யாருன்னு கண்டிப்பா காட்டுறேன்.